நம்ம வந்து இப்போ ப்ளைன் குஸ்கா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருவோமா? எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் ஊற்றணும். நெய் அதே மாதிரி 3 ஸ்பூனு. தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 1, சின்ன வெங்காயமாக இருந்தால் 2, கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகா, அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, மிளகாப்பொடி, அப்புறம் வந்து பிரியாணி பொடி, அப்புறம் ஊற வச்ச அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி. தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளைன் குஸ்கா செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். நான் இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கிடுவோம். ஆன் பண்ணியாச்சு. சிம்லேயே வச்சுக்கிடுவோம். பாருங்கள், நெய் பிடிக்காதவங்க எண்ணெயவே விட்டுக்கோங்க. ஓகேங்களா? விட்டாச்சு. இப்போ நெய் விடணும். நெய் விட்டாச்சு. பாருங்கள், அடுத்து என்ன பண்ணணும்னா, பாருங்கள், இப்போ ஒவ்வொன்றா போட்டுருவோமா? பட்டை போட்டுருவோம். அன்னாச்சி பூ, மிளகு எனக்கு பிடிக்குன்றனால நான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பிரியாணி இலை. இது வந்து பச்சை மிளகா வந்து 2 தான் போட்டிருக்கேன். நான் வந்து சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? காரம் எனக்கு வேண்டாம், அதனால் வந்து உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சில்லி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து நடுவில் கீச்சு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக தக்காளியை போட்டுருவோம். லைட்டாக தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம்.
உப்பு லைட்டாக போட்டுக்கிறேன். இந்த பொடி உப்பு இருக்கனால நான் பொடி உப்பு போட்டிருக்கேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். ஓகேங்களா? நான் இதுக்கு வந்து வேறு எந்த ஒரு மசாலாமே நான் சேர்க்கல. சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பிரியாணி பொடி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. வேகட்டும் பாருங்கள். லைட்டாக நல்லா வேகுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். இப்போ ஸ்மெல் வந்து நல்லா வருது, பிரியாணி ஸ்மெல் மாதிரி. நம்ம இப்போ பிளைன் குஸ்கா தான் செய்ய போகிறோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ பொடியை போட்டுருவோம். பொடியையும் போட்டாச்சு. உங்ககிட்ட தயிர் இருந்தால் தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தயிர் இல்லாதனால நான் தயிர் சேர்க்கலை. தயிர் சேர்த்தோம்னா ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும், ஒட்டாமல். சேர்த்தாச்சு. இப்போ வந்து தண்ணியை சேர்த்துருவோம். ஓகேங்களா? அதாவது நான் 1 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஊற்றியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கலரு ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம விசில் தான் விட போகிறோம். ஒரு விசில் விட போகிறோம். ஏன்னா நம்ம 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டோம். ஸோ அதனால் அரிசியை வந்து நான் அப்படியே போட்டு நம்ம ஒரு விசில் மட்டும் விட போகிறேன். அரிசி ஏற்கனவே நான் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அரிசி எப்போ போட்டுருவோம்.
நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். பாருங்கள், நான் எடுத்திருக்கேன். உப்பு பொடி உப்புனால நான் எடுத்திருக்கேன். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிட போகிறோம். குக்கர் மூடி எடுத்தாச்சு. இப்போ குக்கரை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? சிம்மில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட போகிறேன். அவ்வளோதான், நம்ம மூடி போட்டு இது பண்ணியாச்சு. விசில் வரட்டும். விசில் வந்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன்.